தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவர்களே, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் நாளிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தைரியமாய் பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொந்தம். நீ தைரியமான மகள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், நீ தைரியமான மகள், நீ தைரியமான மகன். நம்பு. தைரியமான பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொந்தம். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதீர்கள். இந்த நற்செய்தியுடைய முடிவில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 1-7 வரை உள்ள இறைவார்த்தையில் அஞ்சாதீர்கள். உதாரணத்தோடு சொல்றேன். 14ஆம் நூற்றாண்டில் 5ஆம் சார்ல்ஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தன் மகனை அவன் ஒரு நாள் தன்னுடைய அறைக்கு வர சொல்றான். வர சொல்கிற பொழுது அந்த மகன் வருகிறான். அவன் தான் இளவரசன் அல்லவா. அந்த மகன் உள்ள வருகிறான். ஒரு மேசையிலே 2 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று நீ தேர்ந்தெடுன்னு சொல்கிறான் அரசன். ஒன்று அரசனுடைய மணிமுடி இருந்தது, மற்றொன்று ஒரு வாள் இருந்தது. உனக்கு எது விருப்பமோ அதை நீ தேர்வு செய் என்று சொல்லுகிறான் அரசன். அரசன் நினைச்சான் தன் மகன் இந்த மணிமுடியை தேர்ந்தெடுப்பான் என்று. ஆனால் இளவரசன் இந்த வாளை எடுக்கிறான். அரசன் காரணம் கேட்கிறான், ஏன் நீ மணிமுடி எடுக்காம வாளை எடுத்தா? அப்ப ரொம்ப அழகா சொல்லுகிறான் அவனுடைய மகன், அப்பா, இந்த மணிமுடி என்பது பெறுவது அல்ல, கொடுக்கப்படுவது. எனவே இந்த வாளை வைத்து நான் வென்றெடுத்தது மணிமுடியை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னானாம். ஆண்டவர் நற்செய்தியில சொல்கிறார், இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதீர்கள். ஏன்னா தைரியமான பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொந்தம். அன்பர்களே, அவன் சொன்னது போல இந்த வாளை வைத்து நான் வென்றெடுப்பேன். உன்னுடைய பயம்தான் உன்னுடைய எதிராளியினுடைய ஆயுதம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ உனக்குள்ள இருக்கிற பயத்தை வென்றெடுக்கிற பொழுது நீ எனக்கு எதிராக எது வந்தாலும் அதை நீ வெற்றி கொள்வாய். பயத்தை வென்றெடு. நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றாரு, காசுக்கு 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்கப்படுவதில்லையா? 1 காசுக்கு 1 சிட்டுக்குருவி விற்கப்படணும். அப்ப 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் எப்படி விற்கிறாங்க அப்படின்னா என்னன்னா, அந்த சிட்டுக்குருவிகளுடைய மதிப்பு குறைவு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று இலவசம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிட்டுக்குருவிகளை நான் அன்பு செய்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்றார் நற்செய்தியில, அஞ்சாதீர்கள், இந்த சிட்டுக்குருவியை விட நீங்க மேலானவர்கள். அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஆனா நான் அதையே அன்பு செய்கிறேன். ஆனா நீயும் நானும் ஆண்டவருடைய சாயல். ஏன் பயப்படுறோம்? ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் இன்னைக்கு நற்செய்தி மூலமா, இந்த ஆராதனை மூலமா, என் மகனே மகளே, நீ தைரியமானவன், தைரியமாயிரு. உன்னுடைய பயம்தான் அடுத்தவருக்கு ஆயுதம் என்றால் நீ தைரியத்தில் நில்லு. உன் பயத்தை வென்றெடு. நான் கூட இருக்கிறேன். உனக்குள்ள கடவுள் இருக்கிறார். உன் எதிரே இருக்கிற பிரச்சனையை பாராதே. உனக்குள்ள இருக்கிற அதை விட பெரியவர். ஜெபிக்கிற பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஜெபி, தைரியம் வரும். ஆண்டவரே, இதை நான் வென்றெடுக்கணும் ராஜா, எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க அப்பான்னு கேளு. ஓ ஆவியானவரே, என் கூட வாங்க, என்னை வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேளுங்கள் நண்பர்களே. வல்லமை, ஆசீர்வாதத்தை பார்ப்போம். தைரியமா இருக்கணும். ஜெயிப்போமா? தைரியமானவருக்கு தான் இந்த உலகம் சொந்தம் என்று சொல்லுகிறது. சேலஞ்சை வச்சிடுறேன். இன்னைக்கு உறங்க போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, நான் இன்னைக்கு பயப்படவே இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் பயம் இருந்தது, ஆனா இன்னைக்கு நான் தைரியமா நின்ன ஆண்டவரே, இனி நான் பயப்படவே மாட்டான்ப்பா அப்படி சொல்லும் அளவிற்கு தைரியமா நில்லுங்கள். யாருக்கும் எதற்காகவும் பயப்படாதீர்கள். ஆண்டவருக்கு மட்டுமே பயம். ஜெபிப்போம். அப்பா நன்றி. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே, நீர் தொடுவீராக. குறிப்பா யாருக்கெல்லாம் உடல்ல சரியில்லையோ ஜெபிங்க. இந்த ஆராதனை நேரம், இந்த அபிஷேகத்தின் நேரம், இது ஆண்டவரின் நேரம். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை தொடுகிற ஆசீர்வாதமான நேரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இதோ அப்பா வந்திருக்கிறார், இதோ இயேசு வந்திருக்கிறார், இதோ இறைவன் வந்திருக்கிறார், இதோ நற்கருணை நாதர் இருக்கிறார். எங்கெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் தைரியமா இருக்கும்படியா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உடலில் சரியில்லை என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். அடே தொடுங்க என்று வாஞ்சையோடு கேட்கிற பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க மருந்தாய். ஆண்டவரே, நீங்க சுகமாய். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வாதமா ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உமது வல்லமையா அந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே, உமது பெயரிலே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். இறுதி ஆண்டவரில்
ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். அவருடைய இருதயம் உங்கள் இருதயமாய் மாறுகிறது. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வலிமையாய் மாறுகிறது. உங்கள் பயத்தை அவர் நீக்குகிறார். தைரியமாய் இருப்பீர்கள். நம்புங்கள், செபியுங்கள். வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவணங்கி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.